கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களை உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளாகிய இந்த நாளிலே படித்து சிறியபடியாக முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28ஆம் பிரிவு திருவசனங்கள் 1 தொடங்கி 8 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் எழுந்து கவனமாய் கேட்போம். ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடிய காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணுலகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய உறைமணியின் பெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போல் ஆகினார். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் வெறும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர்கள் காலடிகளை பற்றிக் கொண்டு பணிந்திருந்தார்கள் என்று கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளாகிய இந்த நாளிலே இன்றைக்கு படிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியின் வழியாக உயிர்த்தெழுந்த திருநாளின் நற்செய்தி என்னது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்வை முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாய் இருந்து சீடர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது வரலாறு தோறும் காலங்கள் தோறும் அந்தந்த காலத்திற்கு ஏற்ப ஒரு செய்தியை சொல்லுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதல் என்பது முதல் உடன்படிக்கை திருமறை காலத்திலிருந்தே இருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதல் என்பது செய்வினை, செயற்பாட்டு வினை, இந்த 2 விதத்திலே இருக்கிறது. உயிர்த்தெழுந்தார் என்பது என்னது? செய்வினை. உயிர்த்தெழுப்பப்பட்டார் என்பது செயல்பாட்டு வினை, இல்லையா?
முதல் உடன்படிக்கை திருமறை பழைய ஏற்பாட்டிலே நாம் போய் பார்ப்போம்னா உயிர்த்தெழுதல் அங்கே இருக்கிறது. ஆனால் அது செய்வினையாக இல்லை. எலியா சரத்தா சாரிவான் என்கின்ற ஊரை சார்ந்த அந்த கைமேலின் மகனை உயிரோடு சொல்லுங்க, பைபிள் தெரியுமா தெரியாதா? சாரிபான் கைமேலினுடைய மகனை எலியா தீர்க்கதரிசி எலியா இறைவாக்கினர் உயிரோடு எழுப்பினான். அந்த சிறுவன் தானாக எழவில்லை. சரியா? எலிசா இறைவாக்கினருடைய காலத்திலே அவருக்கு உணவளித்த, அவருக்கு தங்க இடமளித்த ஒரு கைம்பெண்ணுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். இறைவாக்கினர் நூலிலே கடவுள் படைப்பாளராக இருப்பதை குறித்து நாம் படித்திருப்போம். எசேக்கியேல் இறைவாக்கினர் 37ஆம் அதிகாரம் எடுத்து பார்த்தோம்னால் அங்கே ஒரு உயிர் தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். மாநில மகனே, நீ போய் எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கிலே என்று சொல்லி கடவுள் சொல்லுவார். ஒரு காட்சியை எசேக்கியேல் இறைவாக்கினர் காண்கிறார். அந்த காட்சியிலே உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவிலே அவர் நிற்கிறார். அப்பொழுது கடவுளாகிய ஆண்டவர் எசேக்கியேல் இறைவாக்கினரை பார்த்து கேட்கிறார், உலர்ந்து போன இந்த எலும்புகள் உயிரடையுமா என்ற கேள்வியை முன்வைக்கிறார். சொல்லிவிட்டு கடவுளாகிய ஆண்டவர் அவருடைய சுவாசத்தை திருமறையிலே ரூவா என்ற இன்றைய சொல்லுக்கு கடவுளின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், கடவுளின் ஆவி என்பது பொருள். கிழக்கத்திய நாடுகளிலே இந்த ரூபா என்ற சொல் ரெண்டு பொருளை தருகிறதா என்பது. ஒன்று கடவுளின் ஆவி, இன்னொன்று இந்த பிளெயின் மேலோட்டமான பொருள் என்னவென்றால் கீழ்காற்று என்ற வார்த்தை இருக்கும். கீழ்பாக்கம் கடல் இருக்கிறது, அங்கிருந்து காற்று வீசுகிறது. அந்த கீழ்காற்று என்பது நாம நினைக்கிற மாதிரி இந்த சுவாசிக்கிறதுக்கு ஃபேன் ஓடும்போது ஓடுற அளவுக்கு இருக்கிற காற்று அல்ல. அது மிகவும் வலிமையான புயல். கீழ்காற்று என்றாலே அங்கே இருக்கின்ற எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போகக்கூடிய ஆற்றுடைய ஒரு வலிமை வாய்ந்த காற்று தான் கீழ்காற்று. திருப்பாடல் 29 பார்த்தோம்னா கடவுளுடைய சத்தம் பெண்மான்களை ஈரச் செய்கிறது. கடவுளுடைய சத்தம் கேட்டு மரங்களை உயிர்கிறது. கடவுளின் வல்லமை எத்தகைய ஆற்றல் உடையது என்பதைத்தான் இந்த திருமறை வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது. கடவுளுடைய ஆவி என்பது மனிதனுடைய பொம்மையால் செய்யப்பட்ட அந்த மண் பொம்மையில கடவுளுடைய ஆவி ஊதப்படுகின்ற போது மனிதனாக, உயிருள்ள மனிதனாக உருவாகினான். அது படைப்பின் வரலாறு. கடவுளுடைய ஆவி வலிமையாக இறங்கினால் அது எதிரிகளை இல்பொருளாக்கக்கூடிய ஆற்றல் உடையதாக இருக்கிறது. கடவுளாகிய ஆண்டவர் கீழ்காற்றை வரப்படினார். அப்பொழுது செங்கடல் இரண்டாக பிரிந்தது என்று சொல்லி திருமறையில் நாம் படிக்கின்றோம். அத்தகைய ஆற்றல் வாய்ந்ததுதான் கடவுளுடைய ஆவி. அந்த விதமான ஆவி இந்த உலர்ந்த எலும்புகளின் மீது வருகின்ற போது உயிர் அடைவதை எசேக்கியேல் இறைவாக்கினர் பார்க்கிறார். அந்த எலும்புகள் எல்லாம் அதிநச்சின் எலும்புகளோடு இணைந்து அதன் மீது நரம்புகளும் தசைகளும் தோல், ரத்தம் எல்லா நாளங்களும் உருவாகி ஒரு முழு உருவாக அது
உருவாகியுள்ளது என்று சொல்லி எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே படிக்கின்றோம். அது நேரடியாகவே உயிர்த்தெழுதல் என்கின்ற செய்தியை சொல்லுகிறது. அது இஸ்ரேல் மக்கள் சிதறி போய் கிடக்கின்ற நிலையிலிருந்து அவர்கள் ஒன்று கூட்டப்பட்டு நம்பிக்கை இழந்த நிலையிலிருந்து நம்பிக்கைக்கு நேராக ஒன்று கூட்டப்படுகின்ற அந்த நிகழ்ச்சி குறித்து சொல்லுகிறது. அடிமைத்தனத்திலே சிறையிருப்பிலே இருக்கின்ற அந்த மக்கள் வாழ்வுக்கு நேராக சுதந்திரத்திற்கு நேராக வழிநடத்தப்படுகின்ற அந்த கடவுளின் வல்லமையான வழிநடத்துதலை குறித்து உருவக நடைமுறையில் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மெட்டபாரிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லி ஆங்கிலத்தை சொல்லுவார்கள். இஸ்ரேல் மக்கள் உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிறார்கள். 70 ஆண்டு சிறை இருப்பிலே நம்பிக்கை அற்று போய் மீண்டும் எங்களால் எங்க சொந்த நாட்டுக்கு போக முடியுமா, அல்லது எங்களுடைய கடவுளை போய் எருசலேம் ஆலயத்தையே தொழுது கொள்ள முடியுமா என்ற கேள்வியோடு இருந்த மக்கள் இனி நம்மை மீட்பதற்கு யாரும் பெறமாட்டார்கள், இனி நம்மை யாரும் நம்முடைய சொந்த நாட்டுக்கு வழிநடத்த போவதில்லை, அதெல்லாம் மோசைய காலத்திலே முடிந்து போனது என்று நினைக்கத்தக்கதாக இருந்த அந்த மக்களுக்கு எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக கடவுள் தருகின்ற செய்தி, நீங்கள் உங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்புவீர்கள். இந்த பாதாளத்தை போன்ற இந்த படுகொலியாக இருக்கின்ற இந்த நிலையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு சுதந்திரமான உங்கள் நாட்டுக்கு சென்று அங்கே சுதந்திரமான கடவுளை தொழுது கொள்வீர்கள் என்கின்ற அந்த வாக்குத்தத்தத்தை யூத மக்களுக்கு எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக கடவுள் கொடுக்கின்றார். அது சிறையிலிருந்து விடுதலையாக்குகின்ற அந்த செயல் உயிர்த்தெழுதலுக்கு இணையானதாக இருக்கிறது. 3 எழுதுல உயிர் தரிசனர்களுக்கு தான் தெரியும் உயிரோடைய செத்து போயிடுச்சு வந்த நான் சொல்லணும் இல்லையா, அது போன்ற அனுபவம் என்பது பல நேரங்களிலே அல்லது ஏதாவது ஒரு நிலையிலே நாம் அப்படிப்பட்ட வழியை உணர்வோம். அன்று முதல் நமக்குள்ள ஒரு புதிய மனிதன் இருப்பான். அது திரும்ப நாளாக அந்த பயம் தெரிஞ்சு திரும்பவும் என்ன பண்ணுவோம், ஒழுங்கில்லாத வேலைகளில் ஈடுபடுவோம். திரும்பவும் நம்முடைய ஒழுங்கற்ற வாழ்வு உச்ச நிலைக்கு போகின்ற போது கடவுள் எங்கேயாவது ஒரு இடத்துல கைவரத்து போட்டு பிடிப்பார். அப்படி பிடிக்கும்போது திரும்பி உயிர் போகின்ற அந்த வெளியை நாம உணர்வோம். திரும்ப ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புவோம். இந்த மனம் திரும்புதலின் அனுபவம் என்பது கூட ஒரு விதத்திலே உயிர்த்தெழுதலின் அனுபவம் தான். நம்முடைய ஆத்மா செத்து போகாதபடிக்கு நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஆண்டவர் மனம் திரும்புதலின் வழியாக மீண்டும் நமக்கு உயிர் கொடுக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். இல்லையா? இல்லையா? இன்றைக்கு படிக்க கேட்ட இந்த சங்கீதம் 3:18 பார்த்தோம்னால் கடவுளாகிய ஆண்டவர் எதிரிகளிடம் இருந்து நம்மை விடுவிக்கின்ற அந்த விடுவிப்பு இருக்கிறது. அந்த விடுவிப்பு செயல் என்பது உயிர்த்தெழுதலின் அனுபவமாக இருக்கிறது. யாருக்கையாவது ஒருத்தர் நம்ம கடன் வாங்கிட்டு நம்ம கழுத்தை நெருக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா அந்த கடனை எதிரிக்க அடைக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு என்ன உணர்வு வரும், முடிஞ்சான் இதோட இனிமே அப்படின்னு பார்க்க அந்த கடைசியா அந்த காசை கொடுப்போம். திரும்பி நம்ம கடன் வாங்குற சூழ்நிலை வரும், அது வேற காது. ஆனால் நம்மை கடன் கொடுத்ததற்காக வட்டி மேல வட்டி போட்டு நம்முடைய உழைப்பை எல்லாம் சுரண்டின ஒரு இடத்துல அந்த கடனை அடைப்பதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த கடனை நினைச்சிட்டோம்னா ஒண்ணு தைரியமா சொல்லிடணும், இனி என் வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது. குறைந்தபட்சம் மனசுக்குள்ள என்ன பண்ணுவான், இவன் இனிமே நம்ம வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாது, எவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கலாம் நம்ம நினைப்போம்ல. அப்படிப்பட்ட சூழலிலே அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கடவுள்
நம்முடைய கைவிடப்பட்ட நிலையிலிருந்து நம்மை கரம் பற்றி பயணிக்கின்ற அந்த வாழ்வுக்கு நேரான விடுதலைக்கு நேரான அந்த அனுபவம் என்பது ஒரு உயிர் தேர்தலின் அனுபவமாக இருக்கிறது. தாவீது அரசனுடைய வாழ்க்கையை நாம் படித்திருப்போம். தாவீது அரசனுடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, புலமோதவர்களாகிய முற்பிதாக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையை எல்லாம் நாம் திரும்பி பார்த்தோம்னா ஒவ்வொருவரும் ஒரு காலகட்டத்திலே கைவிடப்பட்ட நிலையிலே வெறுமையான ஒரு நிலையிலே இருந்து கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒருவேளை ஆபிரகாமினுடைய வாழ்வை பார்த்தோமானால் 75 வயது வரையிலும் குழந்தையே இல்லை. கைத்தொழில் செய்து அவர்கள் ஊர் இருக்கின்ற அந்த பாபிலோனியாவில் இருக்கின்ற அந்த ஊர்ல அவர்கள் கைத்தொழில் செய்து சிலைகளை செய்து அதை கொண்டு வருகின்ற வருமானத்திலே சிற்ப செழிப்பாக வாழ்ந்த ஒரு நபர் தான் ஆபிரகாம். கடவுளை உண்டாக்குகின்ற ஒரு சிற்பங்களை செய்தல் அப்படின்றது நம்ம சிற்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பிற நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது தெய்வம் இல்லையா? தெய்வங்களை உற்பத்தி பண்ணுகின்ற ஒரு சிற்ப கலைஞர் தான் யாரு? ஆபிரகாம். தெய்வங்களை உருவாக்குகின்ற ஆபிரகாம் உண்மையான தெய்வமாகிய யாவை ஆண்டவர்களுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அந்த தொழிலை எல்லாம் விட்டு விட்டு கடவுளை நோக்கி என்ன பண்றாரு? வருகிறார். கடவுளுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வருகின்ற போது அப்பொழுது ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நான் காண்பிக்கும் நாட்டுக்கு நீ போ, நான் உன்னை பெரிய மக்களிடமாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உண்மையிலே இந்த பூமியில் உள்ள மக்களிடங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்தை பெறுகின்ற அனுபவம் இருக்கு இல்லையா? அந்த நீளம், அந்த மணித்துண்டு இருக்குல்ல, நம்மள்கிட்ட யாரும் பேச மாட்டாங்களா? நம்முடைய பிரச்சனைகளை உணர்வோடு புரிந்து கொள்வதற்கு ஆள் இல்லையே, என்னுடைய பிரச்சனைகளை யார் தீர்ப்பார்? யார் எங்காவது ஒரு குழந்தையை கொடுக்க முடியும்? என்னுடைய வம்சம் என்னோடு அழைத்து போய்விடுமா என்கின்ற அங்கலாய்ப்போடு இருக்கின்ற அந்த சூழலில் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் என்பது தலைமுறைகளை உயிர்ப்பிக்கின்றதா இருக்குது. தலைமுறைகளை உருவாக்குகின்ற ஆற்றலுடையதாக அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆபிரகாம், ஈசாக்கு இவர்கள் எல்லாருமே ஒரு இடத்திலே போய் குடியிருப்பார்கள். அந்த இடம் அவர்களை முன்னிட்டு கடவுள் அதை ஆசீர்வாதமாக வைப்பார். அதன் பொருள் என்னவென்றால் உழைப்பார்கள். கடவுள் அவர்களுக்கு பலன் கொடுப்பதனாலே ஆண்டு மாடு வச்சிருக்கிறோம் அப்படின்னா எத்தனை நாள் அடுத்தவங்களுடைய நிலத்தை எதிர்பார்த்து அங்க பிள்ளைங்க அங்க போய் பேசிக்கலாம்னு சொல்ல முடியுமா? அடுத்தவங்க நிலத்தையே நம்பி இருக்க முடியுமா? என்ன பண்ணுவான்? பக்தியா இருப்பான். எங்க பிள்ளைங்க வாங்க வைக்க ஆரம்பிக்க சொல்றாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட சூழலில் ஆபிரகாம், ஈசாக்கு எல்லாம் அடமானங்களை வைக்கின்ற அதே வேலையிலேயே தங்களுக்கு ஒரு இடத்தை உருவாக்கி அல்லது வாங்கி அதில பேச்சு நடத்துக்கான நம்ம மாட்டு பண்ண வைக்கிறவங்க என்ன பண்றோம்? வெறும் மாடு மட்டும் வாங்கி பால் நடத்த முடியுமா? மாடு வாங்கணும், அதுக்கு தீவனம் வேணா கொஞ்சம் விவசாயம் செய்து இப்ப இருக்கிற நிலைமையில பசுக்குள்ள எல்லாம் தீவனம் எல்லாம் வளர்த்தாதான் நம்ம மாடு வச்சு பால் உற்பத்தி செய்ய முடியும். அப்ப அப்படி இருக்கும் போது ஆபிரகாம், ஈசாக்காக தான் செய்திருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போவார்கள். அந்த இடத்திலே தன்னுடைய ஆடு மாடுகளுக்கும் தன்னுடைய தேவைகளுக்கும் தண்ணீர் தேவை என்பதற்காக ஒரு இடத்தை வெட்டுவார்கள். தண்ணீர் உற்பத்தியாகும். நல்ல செழிப்பான ஒரு நிலைக்கு வந்தவொடனே நீ எங்கே இருந்து கொண்ட வந்தாலும் இங்க என் ஊர்ல படிக்கிறியா அப்படின்னு சொல்லி அங்க என்ன பண்றது? துரத்துவது. இப்படி துரத்துள்ள நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலிருந்து கடவுளாகிய ஆண்டவர் ஈசாக்குக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஒரு நிலையான இடத்திலே குடியிருக்கும்படிக்கு ஈசாக்கை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கின்ற போதுதான்
பெயர் லகாய் ரோயி என்கின்ற ஒரு இடத்திலே வந்து குடியிருக்கிறார். பெயர் லகாய் ரோயி என்பதற்கு நீர் என்னை காண்கின்ற கடவுள் என்பது அதனுடைய பொருள். அந்த இடத்துக்கு வரும்போதுதான் இனி யாரும் என்னை ஒன்று செய்ய முடியாது, எனக்கென்று கடவுள் நிலையான ஒரு இடத்தை கொடுத்தார், எனக்கென்று நிலையான ஒரு வீட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்ற நிலை வருகின்ற போதுதான் அந்த வாழ்வின் நிறைவான மகிழ்ச்சியினுடைய அனுபவத்தை அந்த இடத்திலே உணர்கிறார். அப்போ நம்முடைய எதிரிகள் நம்மை புரட்டி கொண்டே இருக்கின்ற போது இவற்றுக்கெல்லாம் ஒரு முடிவு வராதா என்று எண்ணுகின்ற போது ஆண்டவர் நாம் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், உன் சத்துருக்களை உன்னை விட்டு நான் விலக்குவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் மனிதனாக வாழ்கின்ற போது அநேகர் அவரை எதிர்த்தார்கள், அநேகர் அவரை வசை சொற்களாலே பேசினார்கள், அவருடைய முகத்தை துப்பினார்கள், அவரை வாரினால் அடித்தார்கள், உடலாலும் உள்ளத்தினாலும் இயேசுவை மிகவும் அதிகமாய் காயப்படுத்தினார்கள். கடைசியிலே ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவாக சிலுவையிலே அறைந்து அவரை கொன்றார்கள். அதுவரைக்கும் அதிகாரம் எங்களுடையது, யாரை வேண்டுமானாலும் தண்டிப்பதற்கு எங்களாலே முடியும் என்ற ஆயுதத்தோடும் செல்போடும் இருந்த அந்த அதிகார வர்க்கம் ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதினாலே எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாததாக்கினார். நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதனாலே இந்த உலகத்தின் அதிகாரங்களை கண்டு அஞ்சுகின்ற மக்களாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிறவரை விட உங்களிலும் என்னிலும் நம்மிலும் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஏனெனில் அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். எனவேதான் இந்த உலகத்தின் அதிகாரங்கள் நாம் நீதியின் பாதையில் நடக்கின்ற போது, நாம் நேர்மையான செயல்களை செய்கின்ற போது அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவோ சகித்துக் கொள்ளவோ அவர்களுக்கு மனம் இருக்காது. என்னுடைய அதிகாரத்தை எவரும் கேள்வி எழுப்பக்கூடாது, என்னுடைய அதிகாரத்திற்கு எதிராக ஒருவரும் புரட்சி செய்யக்கூடாது என்பதுதான் அதிகார வர்க்கத்தினுடைய எண்ணம். இது தலைமுறையோரும் இருக்கிறது. காலங்கள் தோறும் இந்த அதிகார வர்க்கம் தன்னை சர்வாதிகாரியாக உருவாக்கிக் கொள்வதற்கு, உயர்த்திக் கொள்வதற்கு எண்ணுகிறார்களே தவிர ஒருபோதும் மக்களை அரவணைத்து அன்பின் அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையின் அதிகப்படியான நேரத்தை செலவிடுவது கிடையாது. பவர் பாலிடிக்ஸ் என்பது மற்றவர்களை பழிவாங்க வேண்டும், தங்களுக்கு கீழாக இருக்கிறவர்களை அடக்கி ஆள வேண்டும், எளியவர்களை வறியவர்களை ஒடுக்கி அதிலே தன்னுடைய செல்வத்தை பெருக்கி அதிலே சுகபோகமாக வாழ வேண்டும் என்பதுதான் அதிகார வர்க்கத்துடைய எண்ணமாக காலங்கள் தோறும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு, இவர்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க, நாம் இயேசுவை சிலுவையிலே அறிந்து விட்டோம், இனி ஒருவரும் இங்கே புரட்சி செய்ய முடியாது என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு உயிர் தெரிந்ததினாலே இவர்கள் எல்லாரையும் சிலுவையிலே அறிந்திருக்கிறார். திறக்கப்பட்ட கல்லறை என்பது இயேசுவின் உயிர் தெழுதலை வெளிப்படுத்துகிறது. அந்த திறக்கப்பட்ட கல்லறைக்குள்ளேதான் எல்லா அதிகாரங்களும் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரமும் இயேசுவின் காலடியில் தான் இருக்கிறது. ஒருவரும் அந்த அதிகாரத்தின் மிஞ்சினவர்கள் கிடையாது. நம்முடைய சத்துருக்களை நம்மை விட்டு விலக்குகின்ற ஆண்டவர் நம்மோடு உயிர் தெளிந்த ஆண்டவராக நம்மோடு கூட வருகிறார், நமக்கு முன்னே போகிறார். தடைகளை தகர்த்து போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார், முன்னால் போய்கிட்டே இருக்கிறார். என் சமூகமானது முன்பாக செல்லும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் தம்முடைய திருமுன்னிலையை நமக்கு முன்பாக விளங்க பண்ணுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஏன் அவர் முன்னே போகிறார் என்றால், நாம் செல்ல வேண்டிய பயணத்திலே தடைகள் வராதபடிக்கு, நமக்காக நிலை வாழ்விற்காக
நிறைவான வாழ்க்கை நேரான அந்த பயணத்திற்கு தடைகள் இராதபடிக்கு தடைகளை அகற்றுகின்றவராய் நமக்கு முன்பாக செல்லுகின்றார். சத்துருக்களை நிறுத்தி நம்மை நிறைவாழ்வுக்கு நேராக மகிழ்ச்சி நிறைந்த அந்த பேர் வாழ்வுக்கு நேராக வழிநடத்துகின்றவராக முன்பே ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். இதனாலுடைய இறைவாக்குகள் பகுதியிலே இசைக்கியல் இறைவாக்குகள் மூலமாக ஆண்டவர் நமக்கு உணர்கின்ற போது லூக்கா நற்செய்தி நூல் 4ஆம் பிரிவு 18-19 வசனங்களை படிக்கின்ற போது அன்றைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். பார்வையற்றவர் பார்வையடையவும், நடக்க முடியாதவர்கள் நடக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், அங்குடைய அருள் நிறைந்த காலங்களை அனுக்கிரக நாட்களை நாளை பிரசங்கிக்கவும், எடுத்து சொல்லவும், அறிவிக்கவும் கடவுள் என்னை திருநிலைப்படுத்தி என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுவார். இந்த வார்த்தையினுடைய ஒரு மாற்று சிந்தனையில் தான் கடிகையற்ற இசைக்கு நிறைவாக்குகள் 34ஆம் பிரிவு 11 முதல் 16 வசனங்களிலே இருக்கிறது. காணாமல் போனதை தேடி கண்டுபிடிக்கவும், காயப்பட்டதை காயம் கட்டுவதற்கும், சிதறந்து கிடப்பவற்றை பூட்டி சேர்க்கவும், பலவீனமாக இருப்பவற்றை பலப்படுத்தவும், பொழுத்தவைகளை ஒன்றுமில்லாததாக அழித்து போனவும் கடவுளே மீட்பராய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கொடுத்தவற்றை அழிப்பேன் என்பதை மாத்திரம்தான் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில கிடையாது. காணாமல் போனதை கூட்டி சேர்க்கின்ற ஆண்டவர், இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே மாநில மகன் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இயேசு ஆன்மீக வாழ்விலே அல்லது கடவுளோடு இணைந்து வாழ்கின்ற, கடவுளின் சாயலோடு வாழ்கின்ற அந்த வாழ்வை இழந்து போயிருக்கின்ற மக்கள் கடவுளுடைய சாயை பெற்று வாழ அந்த இழந்து போன வாழ்வை மீட்டுருவாக்கம் செய்து மீட்பு அளித்து அந்த மீட்சி வாழ்வை ரெஸ்டரேஷன் ஆஃப் லைஃப் வாழ்வை மீட்டுருவாக்கம் செய்து ஒரு புது வாழ்வை அருள்கின்றவராய் ஆண்டவர் இருக்கிறார். மனு திரும்ப தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து அல்ல, மனம் திரும்புகின்ற ஒரே பாவி நிமித்தம் விண்ணரசிலே பெரும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரை சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார் என்றால் இண்டிவிஜுவல் சால்வேஷன், தனி நபர் வாழ்விலே மீட்பை அருள்வதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். பல நேரங்களில் வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னா உணவு இறைந்து கொண்டே இருக்கும், நிறைய வேஸ்ட் பண்ணும். எதுவுமே இல்லாதவங்களுக்கு தான் அந்த வேஸ்ட் கூட உணவாக தெரியும். நம்ம கழுத்து வரையை சாப்பிட்டு எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுவோம், தூக்கி போட்டு போயிடுவோம். ஆனால் ஒவ்வொரு கருத்தையுமே ரத்தத்தினாலும் வேர்வினாலும் நிறைந்திருக்கிறது. விவசாயியுடைய ரத்தத்தினாலும் வேர்வினாலும் நிறைந்திருக்கிறது என்கின்ற உணர்வு இருந்தால் உணவு என்ன பண்ண மாட்டோம், வேஸ்ட் பண்ண மாட்டோம். அப்ப அது மதிப்புரைகளாக இருக்கிறது. ஒவ்வொரு பருக்கைக்கும் ஒரு மதிப்பு இருக்குமானால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் எத்தனை மதிப்பு இருக்கிறது. ஆகவே கடவுளுடைய மீட்பு செயல் என்பது அழிந்து போகின்ற ஒவ்வொரு ஆத்மாவும் கடவுள் அளிக்கின்ற அந்த நிலைவாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கடவுளாகிய ஆண்டவர் தம்முடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். கடவுள் தம்முடைய ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் ஒருவராக கெட்டுப் போகாமல் நிறைவாழ்வை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அவரை தந்தை உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இண்டிவிஜுவல் ரிடம்ஷன், தனி நபர் வாழ்விலே மீட்பளிப்பதற்காகவே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகின்ற போது அது பொதுவான மன்னிப்பு தான். ஆனால் சிலுவையில் அறையப்பட்டிருந்த அந்த மனிதன் ஆண்டவரே உங்களுடைய அரசியலை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லுகின்ற போது
இன்றைக்கு என்னோடு சொல்லி பரிசீலிப்பாய் சொல்லிட்டு போது அந்த கடை இறப்பின் விளிம்பிலே இருக்கிற போது மீட்பரே இந்த இடத்திலே வந்து இறப்பின் விளிம்பிலே இருக்கிறார். அந்த நேரத்திலே அந்த அழிந்து போகின்ற அந்த ஆத்மா அதன் கடந்த கால பாவங்களில் எல்லாவற்றையும் மறந்து மனம் திரும்புகின்றதினாலே அந்த வேளையிலே ஆண்டவர் அவனுக்கு மீட்பு வாழ்வை தருகின்றார். இன்றைக்கு உனக்கு மீட்பு வந்தது. இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பார். அப்போ ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற அந்த பேரானந்த வாழ்வை பெருமகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை நமக்கு அளிக்கிறார் என்கிற போது இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய மீட்பும் கடவுளுக்கு சுகந்த வாசனையாய் இருக்கு. ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளுடைய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். ஆண்டவருடைய உயிர் தேடல் என்பது இந்த சமூக வாழ்விலே சாதியினாலும் அரசியல் கட்சியுடைய பிளவுகளாலும் மத காழ்ப்புணர்ச்சிகளாலும் பிளவுபட்டு துன்புறுத்தப்பட்டு அழிக்கப்படுகின்ற அந்த மாந்தனுடைய மீட்புக்காக இயங்குகின்றதாய் அவர்களுக்கு வாழ்வளிக்கின்றதாய் இருக்கிறது. எத்தனையோ இடங்களிலே வீட்டில் பண்டிகை கொண்டாடுவதற்கு கூட உரிமை இல்லாத ஒரு நிலையிலே நாள் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அவரை தோல் கொள்ளும்படியான இந்த வாய்ப்பு என்பது ஒரு உயிர் தேர்தலில் அனுபவமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கிடைக்கப்படுகிறோம். ஆகவே சமூக ரீதியான கம்யூனிட்டி ரிடம்ஷன் ஒரு மக்களினத்தை விடுவிக்கின்ற ஆண்டவராக கடவுள் இருக்கிறார். அவர் தனக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் அவருக்கு சொந்தக்காரங்க கிடையாது. பிற இன மக்கள் கலிலேயாவிலும் சமாரியாவிலும் வாழ்ந்த எளிமையான அடித்தட்டிலே இருந்த மக்கள், அதிகாரமற்ற மக்கள், துன்புறுத்தப்பட்டவர்கள், சாதியின் பெயராலே, இனத்தின் பெயராலே, மொழியின் பெயராலே புறந்தள்ளப்பட்ட நிலையில் இருந்த மக்கள், நோயின் காரணத்தினாலே பின்னுக்கு தள்ளப்பட்ட மக்கள், உடல் ரீதியான பிரச்சனைகளை முன்னிட்டு பெண்கள் ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலைகளை எல்லாம் ஆண்டவர் இயேசு தம்முடைய விடுதலை புரட்சி வழியாக மாற்றினார். ஒரு சமூக விடுதலை உண்டாக்கி யார் எங்களை ரட்சிக்க வருவார், யார் எங்களை மீட்க முடியும் என்ற கேள்வியோடு தலைமுறையாய் இருந்த மக்கள் இயேசுவை சிலுவையிலே அடையும் வரைக்கும் ரோம அதிகாரத்தை குறித்த ஒரு அச்சம் மக்களுக்கு இருந்தது. திறக்கப்பட்ட கல்லறை ரோம அதிகாரத்தை கல்லறைக்கு அனுப்பிவிட்டதுனாலே எல்லா மக்களிடங்களும் அதை பகிர்ந்து கொண்டாடுகிறது. தனி மனித வாழ்விலே மீட்பு என்பதும் உயிர்த்தெழுதலின் அனுபவமாக இருக்கிறது. நாம் சிதறுண்ட நிலையில் இருக்கிறோமா? நம்மை தேடி ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். நாம் கலந்து போன நிலையில இருக்கிறோமா? அல்லது நம்மை சிதறடிக்கிறார்களா? நம்மை வரவிடாமல் கிளப்பிக் கொண்டே இருக்கிறார்களா? ஆண்டவர் இருக்கிற நம்மை ஒப்புவிப்போம். நம்மை எதிர்க்கிறவர்களை இருப்பவர்களாக்குவதற்கும் ஆற்றமுள்ள ஆண்டவர். நம்முடைய எதிரிகளை அடிக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களும் மீட்கப்பட வேண்டும். அவர்கள் எனக்கும் அல்லது மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கின்ற மனிதர்களாக இல்லாமல் கடவுளுடைய மீட்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களும் அந்த மகிழ்ச்சியை பங்கு பெறத்தக்கதாக மனம் திரும்ப வேண்டும் என்பதை அவர்களுக்கு கடவுள் அறிவுறுத்தி அவர்களுக்காக இறைவேற்றல் செய்கின்ற மக்களால் மனம் இருக்க வேண்டும். இந்த ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்வு, உயிர்த்தெழுதல் நற்செய்தி இவைதான். உயிர்த்தெழுதல் நிகழ்விலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், இயேசுவோடு வாழ்ந்தவர்கள், இயேசுவோடு உறங்கிய சீடர்கள், தமக்கானவர்கள், இயேசுக்கு தமக்கானவர்கள் அப்படின்னா யாரு? யாரு சொல்லுமா? சீடர்கள். அவரோடு 3 ஆண்டு காலம் ஊழியத்திலே இருந்திருக்கிறார்கள். அவருடைய அருள் பெரும் அடையாளங்களை எல்லாம் பார்த்திருக்கிறார்கள்.
எல்லாவற்றையும் பார்த்திருந்தும் அவர்கள் இயேசுவை பிடித்த உடனே கண்காணாத இடத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. தமக்கு சொந்தமானவர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள். அவர் உயிர்த்தெழுந்த நற்செய்தியை யார் அறிவித்தது? யார் அறிவித்தது? பெண்களா? பெண்களா? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை தூதன் மூலமாக பெண்கள் கேட்டு அதை சீடர்களுக்கு அறிவித்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த காட்சியை கண்டவர்கள் யார்? தான் இயேசு உயிர்த்தெழுந்ததை சொன்னார்கள். யாரெல்லாம் இயேசுவை பகைத்தார்களோ, யாரெல்லாம் இயேசுவை வாரினால் அடித்தார்களோ, யாரெல்லாம் இயேசுவை துன்புறுத்தினார்களோ, யாரெல்லாம் இயேசுவின் மீது வீழ்ந்தார்களோ, யார் அவருடைய தலையில் முள்முடியை சூட்டினார்களோ, யார் அவரை சிலுவையில் அறைந்தார்களோ, யார் அவரை ஈட்டியால் விழாவை குத்தினார்களோ, அவர்களுடைய பிரதிநிதிகள் தான் ஊருக்குள்ள போய் சொல்லுகிறார்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார். நாங்கள் காவல் காத்து கொண்டிருந்தோம். ஒரு மகா பெரிய சத்தம் உண்டாயிற்று, பூமி அதிர்ந்தது, கல் புரண்டது, இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்ம சொல்ற செய்தி அதிகமாக உங்களை எதிர்த்தவர்கள், உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை அவமானப்படுத்தியவர்கள், நீங்களாம் வாழவே கூடாது, நீங்களாம் முன்பவே கூடாது, நீங்களாம் முன்னுக்கு வரவே கூடாது, எப்பொழுதுமே எனக்கு அடிமையா தான் இருக்கணும், என் காலத்திலே தான் இருக்கணும், உங்களை பார்த்து யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ நினைக்கிறார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மகுடம் சூட்டி அலங்கரித்து உங்களை மகிமையாக நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற உயிர்த்தெழுந்த நற்செய்தி. எந்த இடத்திலே வெட்கத்தை அனுபவித்தீர்களோ அந்த இடத்திலே இரட்டத்தலையான மகிழ்ச்சியை ஆண்டவர் கட்டளையிடுவார். உங்கள் ஆத்துமா செத்து போகத்தக்கதாக, உங்கள் உள்ளத்தை உருவ குத்துகிறதாக உங்களை வார்த்தைகளால் துளைத்தவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை எழும்பி நின்று பிரகாசிக்கும்படிக்கு, ஒளி வீசும்படிக்கு, சுகந்த நற்கந்தங்களாக மனம் வீசும்படியான வாழ்வை உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நம் மத்தியிலே உயிரோடு வந்திருக்கிறார். மனிதத்தை மீட்பதற்காக மனிதனாக வந்த போது கிடைத்த அந்த மகிழ்ச்சியை காட்டினோம். இப்பொழுது ஆண்டவர் இரண்டத்தனையான அருள்களோடு, இரண்டத்தனையான மகிமையோடு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நம்மையும் அவர் உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியோடு, உயிர்த்தெழுதலின் ஆற்றலை நமக்குள்ளாக வைத்து மற்றவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய நல்ல வரங்களையும் ஆற்றலையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்து அதன் மூலமாக இந்த சமூகத்திலே அடித்தட்டு நிலையில இருக்கின்ற மக்களை உயிர்ப்பிக்கவும் வாழ்வடை செய்யவும் வாழ்வின் கருவிகளாக மீட்பளிக்கும் கருவிகளாக இருக்கும்படிக்கு நம்மை உயிர்த்தெழுதலின் நற்செய்தியாளராக இந்த நாளிலே எழுப்புகிறார் என்கின்ற சிந்தனையோடு நம்மை நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பொறுப்பு எப்பொழுதும் ஆண்டவரை நினைக்கிறதிலே, அதற்கான பணியிலே நம்மை கருத்தோடு இணைத்துக் கொள்வதிலே மிகுந்த கவனமாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அந்த வேற்றின காவலர்கள் இயேசுவை கல்லறைக்கு காவல் காத்தார்கள். அடைக்கப்பட்ட கல்லறையை காவல் காத்தார்கள். அது எவரால் போட்ட முடியாத ஒரு கல், அதை விட பெரிய கல் கண்மலையாகிய ஆண்டவர். இந்த மனிதர் புரட்டி வைக்கின்ற கருத்தில் அல்ல, எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாததாக்கக்கூடிய ஆற்றல் மிக்க கண்மலையாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் கண்மலையாக இருக்கிறார். என்று படிக்கிறோம். சங்கீதம் 18:1 இருக்கும். 18:2 ஆண்டவர் என்னுடைய கண்மலையாக இருக்கிறார்.
அந்த கண்மலைக்கு எதிராக எந்த கண்ணும் நம்மை ஒன்று செய்ய முடியாது. அந்த கண்மலையிலே நம்மை ஒழித்துக் கொள்வோம். அவர் நம் கண்மலையாய் அடைக்கலமாய் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். வெளியிலிருந்து அடைக்கப்பட்ட கல் உள்ளிருந்து திறக்கப்படுகிறது. ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு முட்டை கொடுப்பாங்கல்ல, எதுக்கு சாப்பிடுறதுயா? முட்டையில இருக்கிற செய்தி நான் தெரியுமா? உயிர் தேர்தலுக்கு முட்டைக்குமான செய்தி நான் சொல்ல போறோம். ஓடு உழைக்கிறது. எப்படி உழைக்கிறது? நம்ம உழைக்கிறது இல்லை, நம்ம எந்த பக்கம் உழைக்கிறோம்? முட்டையை வெளியிலிருந்து உழைக்கிறோம். வெளியிலிருந்து உழைத்தால் உயிர் செத்து போயிடும். உள்ளிருந்து உழைக்கப்படுகிற போது உயிர் உற்பத்தி ஆகிறது. திறக்கப்பட்ட கல்லறையை, அடைக்கப்பட்ட கல்லறை வெளியிலிருந்து யாரும் கல்ல போறதில்ல, இயேசுவே கண்மணியிலிருந்து அந்த கல்லை புரட்டி போகிறார். அதுதான் செய்தி. கல்லறை திறக்கப்படவில்லை, கல்லறையை உயிர் தெரிந்த ஆண்டவர் திறந்தார் என்பதுதான் உண்மையான செய்தி. பிரச்சனைகளை மாற்றுவதற்கு நமக்கு வழிகாட்டல் செய்யணும் மாத்திரமல்ல, நம்முடைய பிரச்சனை அப்படியே ஒண்ணுமே இல்லாம தூக்கி போட்டு அவருக்குள் இருக்கின்ற அந்த வாழ்வை கொண்டு நமக்கு ஆண்டவர் வாழ்க்கை தருகின்றவராக இருக்கிறார். அதுதான் இந்த உயிர் தேர்தல் திருநாளுடைய நற்செய்தி. எனவே எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் எதை குறித்து கவலைப்படாது. எப்பேர் மழை போன்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை எல்லாவற்றையும் அகற்றி போட்டு ஆண்டவர் உங்களை கண்மணியின் மேல் நிறுத்துவார். இழந்து போன ஆசீர்வாதங்கள், பெற்றுக்கொள்ள முடியாத இருக்கின்ற வரங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாய் தருவார். தடைகளை தகர்த்து போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து கொண்டிருந்தார். கல்லை புரட்டி போட்ட ஆண்டவர் நமக்கு, நம்முடைய வாழ்வுக்கு எதிராக, நம்முடைய உணர்ச்சிக்கு எதிராக இருக்கின்ற எல்லா மனு போன்ற அந்த தடைகளையும் ஒன்றுமில்லாததை புரட்டி போட்டு நம்மளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டத்தில் ஒப்பு கொடுப்போம். கடவுள் தாமே நம்மை ஆற்றுப்படுத்தி வழிநடத்தி காப்பார்கள். ஆமென். கட்டளைப்படி ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்வோம். உயிர் தருதலும் வாழும் நானே, என் மீது நம்பிக்கை கொண்டவர் இறந்தாலும் வாழ்வார். உயிரோடு இருந்து என் மீது நம்பிக்கை வைத்தவர் இரவாமல் இருப்பார் என்று சொல்லி வாக்கு பெறுங்க. எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மனித வாழ்விலே பல நேரங்களிலே உலக பிரகாரமான கவலைகள், உலக பிரகாரமான ஆசைகள், தனி மனித வாழ்வின் பாவங்கள், வேறுகளும் திருமங்களாலே இறந்து போன நிலையில் இருக்கின்ற என்னுடைய ஆவி, ஆத்மா, உடல் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வழியாக உயிர்ப்பிக்க செய்து என்னுடைய ஆன்மீக வாழ்விலும் ஆத்ம வாழ்விலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலும் உடல் ரீதியான இந்த உலகத்தினுடைய வாழ்விலும் வளங்களையும் வரங்களையும் ஆசீர்வாதம் தந்து எங்களை வழிநடத்துவதற்கு நீர் வல்லவராய்க்கு என்பதை நாம் நம்பி அதை அறிந்து உணர்ந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து நாம் உமக்கு நன்றியை எடுக்கிறோம் சுவாமி. இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளிலே இந்த வழிபாட்டினை பண்டிகை அனைத்து மக்களையும் ஆசீர்வதிப்பதாவது. ஒவ்வொருவருக்குள்ளாகவும் வாழ்வின் நம்பிக்கையையும் வீட்டுருவாக்கத்தின் நம்பிக்கையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் தந்து நீர் வழிநடத்தி காத்தலுமா இடத்திலே கொண்டாடுகிறோம். இழந்து போனதை தேடவும் மீட்கவும் மாநில மகன் வந்திருக்கிறார் சொல்லுகின்ற திருமறை வாக்கின்படி இந்த நாளிலே இந்த உயிர்த்தெழுதல் நற்செய்தி வழியாக எங்களை நீர் மீட்டுக் கொண்டீர் என்ற விசுவாசத்தோடு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஊருக்குள்ளே உலகத்திற்குள்ளாக நாங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நற்செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை ஒவ்வொருவரையும் என்னுடைய மீட்பின் நற்செய்தி பணியாளர்களாக உயிர்த்தெழுதலின் நற்செய்தி பணியாளர்களாக எங்களை வைத்து வழிநடத்தி காத்து ஆடுகிறோம். எல்லாவற்றையும் எதிர்கருத்துக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். உடைய உணர்வான பாதுகாப்பு பராமரிப்பு ஆளுக்கு ஒப்புவிக்கிறோம். என்னை ஆண்டு கொள்ளும் வழிநடத்தி பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேலை செய்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, அனைத்து ஆற்று நிறைந்த தாயும் தந்தை வாங்கிய கடவுளை அன்பும்
நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் தூய ஆவியானவருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிப்பு மாறாத நித்திய உடன்படிக்கை உறவும் ஐக்கியமும் வாழ்த்து இன்று கொஞ்சம் நல்லா நம்ம நேரத்தை நினைத்து வந்து வழங்கி காப்புவார்கள். ஆமென்.